Hi friends, welcome to Ecdial. இந்த மாதிரி ஏசி ரிமோட் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் இந்த ரிமோட்டை தட்டி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லை வந்து தீர ஸ்டேஜில் ரொம்ப ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஏசி ரிமோட் அப்படிங்கிறது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் தான் அதனுடைய லைஃப் வரும். அதுக்கு மேலே வந்து அது தீர்ந்து போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னா ரிமோட்டு செல்லை மட்டும் கழட்டி தூக்கி போட்டு வேறு செல்லை மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டி யூஸ் பண்ண ரிமோட் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த செல்லு வந்து பொங்கி வந்து ரிமோட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏசி ரிமோட் அப்படிங்கிறது ஒரிஜினல் ரிமோட், அந்த பிராண்டுடைய ஒரிஜினல் ரிமோட் வாங்குறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸில் ரொம்ப அதிகமாகும். மேட்ச் ஆகக்கூடிய டூப்ளிகேட் ரிமோட் தான் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கிடைக்குது, ஒரிஜினல் ரிமோட் கிடைக்காது. இல்லை ஒரிஜினல் ரிமோட்டு 4000 ரூபா 4500 வரைக்கும் கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த 10 ரூபா 20 ரூபா செல்லை போடாமல் நீங்கள் இந்த டியூரா செல்லை வாங்கி போட்டுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் கூட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ரிமோட்டும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமானது, ஒரு சிலர் வந்து ஏசி வந்து சம்மரில் மட்டும் பயன்படுத்தி விண்டரில் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா ரிமோட் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரிமோட்டினுடைய செல்லை மட்டும் கழட்டி நீங்கள் தூக்கி எடுத்து வச்சுருங்க. அப்படி நீங்கள் செல்லை மட்டும் கழட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ரிமோட் ப்ராப்ளம் ஆகாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற செல்லு பொங்கி ரிமோட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோனால நீங்கள் மட்டும் பயன்படாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனல் கீழே பார்த்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.